சார் வணக்கம் சார். வணக்கங்க. ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் கற்பூர மிஷின் இதெல்லாமே வீடியோ போட்டிருந்தோம் உங்கள் சேனலில், நல்லபடியாக போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கப் சாம்பிராணி மிஷின், அதுலேயே ஆட்டோமேட்டிக் மிஷின் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 செகண்டுக்கு ஒரு ஸ்டோக் வெளியே வரும். 64 பீஸ் வர்ற மாதிரி இந்த மிஷின் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். அதாவது 100, 150, 200 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதில் சார் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கப் சாம்பிராணி மிஷின் வந்து ஹைட்ராலிக்கில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பவுடர் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்குங்க. பின்னால் டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் வந்து பவுடர் ஃபில் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பவுடர் ஃபில் பண்ணி இங்கே டையில் ஃபில் பண்ணிட்டு போயிடும். ஃபில் பண்ணி ப்ரெஸ்ஸிங் எல்லாமே அதுவே பண்ணிடும். அதில் வந்து ட்ரே வச்சு பீஸை எடுத்து வச்சா போதும் அவங்களோட வேலை. இவ்வளோதான் அவங்களோட வேலை. மீதி எல்லாமே மிஷின் பார்த்துக்கும். இது பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ஒரு ஸ்டோக் வெளியே வரும். 64 பீஸு. அதே 100 பீஸ் பண்ணால் 100 வரும், 150 பண்ணால் 150 வரும். அந்த மாதிரி இல்லை கம்மியாக வேணும்னு கேட்டாலும் அவங்களுக்கு அது கம்மியாகவும் பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸுங்கிறது வந்து சைஸுங்கிறது இப்போ இதில் என்ன, நம்ம மிஷினில் மற்றவங்க நிறைய பண்ணுறாங்க, நார்த்தில் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் வேறு பக்கம் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டை சேஞ்ச் பண்ண முடியாது. சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் வரும். நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா டை இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு டையை சேஞ்ச் பண்ணி என்ன சைஸ் வேணாலும் நம்ம மிஷினில் போட்டுக்கலாம். டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். மிஷினில் போய் நம்ம எதுவும் கை வைக்க வேண்டியதில்லை. டையை மட்டும் டையும் இந்த பின்னு கீழே வர்ற பின்னு இதுகளை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேற பீஸ் வேற சைஸ் இதில் எடுத்துக்கலாம். மிஷின் அப்படியே இருக்கும். மிஷினோட ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படியே இருக்கும். எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ஓகே சார், சூப்பர். தோராயமாக ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுக்கலாம் சார்? இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6000 பீஸ் ப்ரொடக்ஷன் வருங்க. 6000 பீஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48000 பீஸ் உங்களுக்கு 8 மணி நேரம் அவங்க ஓட்டினாங்கன்னா 50000 பீஸ் ப்ரொடக்ஷன் வெளியே எடுக்கலாம் இந்த மிஷினில். ஓகே சார். ஆட்டோமேட்டிக் மிஷின். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் கொடுத்து எடுக்கும்போது அப்போ அதுக்குண்டான ப்ரொடக்ஷன் இதில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மிஷினுடைய பட்ஜெட் வந்து ஹையாக இருக்கிறப்ப இதில் இருக்க மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. மெயின்டெனன்ஸு பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க ஹைட்ராலிக்குங்கிறனால. சென்சாரு இதுகெல்லாம் தான். இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் டீம் வச்சுருக்கோம். நாங்கள் அது ப்ராப்ளம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு அது என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி தந்துடுவோம். 1 இயர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி அனைத்துமே 1 இயர் வந்து டாப் டு பாட்டம் வந்து நம்ம வாரண்டி கொடுத்துட்றோம். எதுனாலும் அவங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி 1 இயருக்கு. ஓகே சார், இந்த மிஷினோடைய பட்ஜெட்டுங்கிறது எவ்வளோ சார்? இந்த மிஷினோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கேவிட்டி எடுக்கிறாங்கிறத பொறுத்து மாறுங்க. இப்போ பேஸாக இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதே மாதிரி கேவிட்டிஸ் அதிகம் பண்ணுறோன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைஸ் மாறுங்க. ஓகே, இப்போ இந்த மிஷினுக்கு வந்துட்டு வாரண்டி பீரியட் எல்லாமே சொன்னீங்க. ஹை பட்ஜெட்டுங்கிறப்ப இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாரும் கேட்பாங்க இல்லைங்க. இஎம்ஐங்கிறது நம்மகிட்ட இல்லைங்க. நம்ம பண்ணி தர்றது மாதிரி இல்லை. அவங்க பேங்க் லோனுக்கு இவங்க போனாங்கன்னா அதுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணி தர்றோம். நாங்களும் எங்கள் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்கள வச்சு லோன் வாங்குறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம். ஓகே, இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆகிற ஹை பட்ஜெட் மிஷின் வந்து யாருக்கானது சார்? சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ பேஸாக வர்றவங்களுக்கு இது எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவைப்படும் இந்த மாதிரி மிஷின். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. கப் சாம்பிராணி ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் ஆகணும். ஆளுக்கு பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான். மேன் பவர் தான் பெரிய பிரச்சனை. அந்த மேன் பவரை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதுக்கு வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குங்க. ஓகே, மேன் பவர் வந்து பற்றாக்குறையாக இருக்கவங்களுக்கு இந்த மிஷின் சூட்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வசதியாக இருக்கும் இந்த மிஷின். அதுக்காக புதுசாக வர்றவங்க இது எடுக்க வேண்டாம்னு சொல்லல, தாராளமாக எடுக்கலாம். அந்த பிளான் வச்சுட்டு வர்றவங்க கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த மிஷினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே சொல்லிட்டீங்க. சரி, இப்போ புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் எந்த மிஷின் சஜஸ்ட்? புதுசாக வரவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அது வாங்க பார்க்கலாம். அந்த மிஷினை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின். இது 64 கேவிட்டி வர்றது. இது பார்த்தீங்கன்னா 49 கேவிட்டி வர்ற மிஷின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது மேனுவலாக நீங்கள் பண்ணிக்கலாம். பேஸாக எடுக்கிறவங்களுக்கு, அதாவது ஆரம்ப காலங்களில் எடுக்கிறவங்களுக்கு இந்த மிஷினே கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி. மேனுவல் அப்படின்னா அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் சார்? ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. மேனுவல்னா ரொம்ப அதாவது முதல்ல போட்ட மேனுவல் ஆரம்பத்தில் அதான் இல்லாமல் அதை தாண்டி ஒரு அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா டேங்கில் பவுடர் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பவுடர் ஃபில் பண்ணுற ட்ரே இதை வெளியே இழுத்து ஒரு 2 டைம் இழுத்து விட்டாங்கன்னா பவுடர் ஃபில் ஆயிரும். பவுடர் ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த லிவரை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஹைட்ராலிக் லிவரை வச்சு ஆப்ரேட் பண்ணி அப் அண்ட் டவுன் ஏற்றி இறக்கி எடுத்தாங்கன்னா பீஸ் வெளியே வந்துடும். இவங்க பீஸ் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சரிங்களா. இப்போ இது எத்தனை கேவிட்டி சார்? இது 64ங்க. இது 64 கேவிட்டி. இது வந்து 49 கேவிட்டி இந்த மிஷின். ஓகே, சின்ன மிஷினும் இருக்கு. சின்ன மிஷின் இருக்கு, 36 இருக்கு,
25 இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 64 கேவிட்டி என்ன ப்ரைஸ் வருது சார்? இது பார்த்தீங்கன்னா 2,40,000 வருங்க இந்த மிஷின். ஸோ 2,40,000 இந்த மிஷின். அது கேவிட்டி மாறுறதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைஸும் மாறும். ரேட்டும் மாறும். மோட்டரும் பார்த்தீங்கன்னா 2 HP 2 HP சிங்கிள் பேஸ் வேணாலும் சிங்கிள் பேஸ், 3 பேஸ் வேணாலும் 3 பேஸ் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்தலாம் கஸ்டமர் கேட்குற மாதிரி. ஓகே, வாரண்டி பீரியடுங்கிறது வாரண்டி இது பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஒன்றும் சர்வீஸ் இது இருக்காதுங்க. சிலிண்டர் ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் நம்ம 1 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்றது. நம்ம சைடில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். வேற ஒன்றும் பிரச்சனை இதில் ஒன்றும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா ஆயில், இந்த சீல் இதுதான் பிரச்சனை வருங்க. வேற எதுவுமே இதில் பிரச்சனை வராது. ஏன்னா மேனுவலுங்கனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 3000 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 64, அதே ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 64 தான். ஆனால் அது 6000 பீஸ் பண்ணும், அப்படியே டபுளாக பண்ணும். இது நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற காரணத்துனால கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகிறதுல அது பாதியாக குறையுது ப்ரொடக்ஷன். ஓகே, இது வந்துட்டு செமி ஆட்டோமேட்டிக், அது ஆட்டோமேட்டிக். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ இது தவிர வேற ஏதாவது மிஷின் பண்ணுறீங்களா? நம்ம இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் பிளேட்டு அந்த இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கானிக்ங்கிறது என்னன்னா நம்ம அந்த கரும்பு சக்கை, நெல் உமி இதுலலாம் பிளேட்டு இதெல்லாம் தயாரிப்பாங்க. இந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா? பிளேட், சின்ன சின்ன பிளேட்டு, டம்ளர், வாட்டர் டம்ளர், தண்ணி குடிக்கிற டம்ளர், அதுக்கு வர்ற மிஷின் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே, இப்போ இது வந்துட்டு இப்போ ஆர்என்டியில் இருக்கா சார், இல்லை ரெடி ஆயிடுச்சுங்க? ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் அது ஆப்ரேட்டிங் கண்டிஷன் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ அதாவது பிளான் பண்ணி இது போடுவோம் நம்ம. சரிங்களா? ஓகே சார், கண்டிப்பாக காட்டுறோம், அதையும் காட்டுறோம் பாருங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் 1 யூஸ் டம்ளர் யூஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற கஸ்டமர்களுக்கெல்லாம் வந்துங்க இந்த பிஸ்னஸ் ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. ஓகே சார், நிறைய மிஷின்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க மார்க்கெட்டுக்கு. ஆமாம். ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க, வாழ்த்துக்கள்.